ஹாஸ்பிட்டல்ல எப்படி? இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு இவங்களை கொல்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அவளையும் அவ அம்மாவையும் நான் உயிரோட விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி தப்ப முடியும்? நிச்சயமா அவங்கள கண்டுபிடிச்சே தீருவேன். சரி, இந்த பொம்பளை யாரு? அது தெரியல. மற்ற விஷயம்லாம் சாருக்கு தான் தெரியும். இவங்க யாரையோ பலி கொடுக்கறதா இருந்தாங்களாம். இந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் எப்படியாவது அவங்க கிட்ட போய் சேரணும். அம்மாவையும் பொண்ணையும் தப்ப விடவே கூடாது. இந்த மாதிரி வீட்டை விட்டு போறதுக்கு மனசே வரல. ஆனா என்ன பண்றது? இந்த கையோட அடையாளம், அந்த கருப்பு பூனை மஞ்சள் சடங்கு நடக்க விடாம பண்ணப்போ மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள யாருக்குமே இந்த அசம்பாவிதமோ பயமோ வந்துடக்கூடாது. நான் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீயும் பிரேமும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒரு புது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்க போறீங்க. நீங்க ரெண்டு பேரும் கெட்ட சக்தி கிட்ட இருந்து தூரமா இருக்கணும். வெளியில இருக்கிற அந்த கையோட அர்த்தம், அந்த சோனியாக்காரி உங்க குடும்பத்து மேல கெட்ட திருஷ்டிய வச்சுட்டா. நீங்க இவங்க ரெண்டு பேரையும் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அம்மாடி சீமா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரு
ஒரு நிமிஷம் பெரியத்த. அட, இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அம்மாடி சீமா, இது எதுக்குமா? பெரியத்த, இந்த கெடுதலோட அடையாளத்தை இங்க விட்டுட்டு போக நான் விரும்பவே இல்லை. இந்த அடையாளத்தோட சின்ன சின்ன துணுக்குகளை கூட இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வாங்க பெரியத்த. சந்துரு, சொல்லுங்கம்மா. கதவு பூட்டிட்டு வாப்பா. அம்மா தாய், வீட்டை பாத்துக்கங்கம்மா. எல்லாரும் வீட்டை போட்டுட்டு எங்க போறாங்க? தம்பி, இங்க கொஞ்சம் வாப்பா. நான் நிர்மலா தேவியோட சிநேகிதி. அவங்கெல்லாம் எங்க போறாங்க? எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. எல்லாருமே போயிட்டாங்களா? ஆமா, எல்லாரும் போயிட்டாங்க. அதுல விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தவங்களை கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நன்றி தம்பி. அம்மாவும் பொண்ணும் இந்த குடும்பத்தோட எங்க போயிட்டு இருக்காங்க? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். இவங்க 2 பேரும் எங்க போனாலும் சரி, இவங்கள நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். நிச்சயம் கண்டுபிடிப்பேன். நமக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ் நம்மள அறிமுகப்படுத்திரும். சோ நான் நம்புறது உஜாலா கிறிஸ்பன் ஷா. மாப்பிளைய அன்போட வரவேற்கிறோம். ரோகிணி, சித்தார்த், என்ன இதெல்லாம்? பெரிய பாட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் நாம தானே. எல்லா சடங்கையும் நாம தான் செய்யணும். அப்புறம் இப்போதைக்கு நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நாங்க வரவேற்கிறவங்க. அப்போ உங்களை வரவேற்கிறது யாரு?
நாங்க எல்லாரும் உள்ள வாங்க. கண்டிப்பா. ஜெய் துர்கா தேவி. வருக வருக வருக. ஏய், நான் குளிச்சிட்டு தான் வந்திருக்கேன். எதுக்கு என்ன குளிப்பாடுற? எனர்ஜி கொடுக்கறேன். சொந்தக்காரங்கன்னு சொன்னல, அவங்களோட பேக்ஸ் எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வாங்க. தனியா என்னால தூக்க முடியாது. அண்ணா, இந்த பேக்ஸ் எடுக்கணும், வாங்க. குட்டி பசங்களே என்கிட்ட வாங்க. வாங்க. வாங்க வாங்க வாங்க. எங்க இருக்கு? ஆளுக்கு 2 பேக்க தூக்கிட்டு வாங்க பார்க்கலாம். ரோகிணி, சித்தார்த், சபாஷ். இங்க இவ்ளோ சுத்தமா இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்ம் ஹவுஸ் சூப்பரா வச்சிருக்கீங்க. நாம இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கோன்னு எனக்கு தோணவே இல்ல. ஆமா பெரியத்த, நீங்க சொன்னது சரிதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம பசங்க சின்னவங்களா இருக்கும்போது விடுமுறையை கொண்டாட நாம வருஷத்துல ஒரு தடவை கண்டிப்பா இங்க வந்துருவோம். இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கோம். அதுவும் பிரேம் சீமாவோட கல்யாண பேரை சொல்லிக்கிட்டு. ஆனா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. சரியா சொன்னே. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு. அதுவும் இல்லாம மறுபடியும் நம்ம பசங்களோட பல வருஷங்களுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கிறதால பழைய ஞாபகங்களை இப்ப உண்மையாக்கிடலாம். ஆமாப்பா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க வேணா பாருங்க நாங்க எப்படி கலக்க போறோம்னு. நாம இங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கோம், பிக்னிக் கொண்டாட இல்ல. சரி சரி, கல்யாண ஏற்பாட கவனிக்கலாமா? சுஜாதா, சீக்கிரமா. கல்யாண ஏற்பாடுகள்லாம் நிறைய பாக்கி இருக்குல்ல. சந்துரு, ஷைலு, நீங்க சாப்பாடு ஏற்பாடுலாம் பாத்துக்கங்க. சரிமா. நீங்க 2 பேரும் விருந்தாளிங்க உட்கார்றதுக்கும் திருமண மேடை அலங்காரத்தையும் பாத்துக்கங்க. அப்புறம் உமா, நீங்க பெரியத்த, நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. மத்த விஷயங்களை நான் இவங்களுக்கு சொல்றேன். அப்புறம் வந்து சுனந்தா, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, என் கூட வாங்க. கொடுங்க பெரியத்த, நான் இதை வச்சிடுறேன். வாங்க போலாம். குமரன் சார், பழைய வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடக்கல, இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல ஏற்பாடு பண்ணிருக்கோம். அட்ரஸ் கூட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. சரியான நேரத்துக்கு வந்து பசங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது. எப்படியோங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. கிட்டத்தட்ட இங்க கல்யாணம் நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அக்கம் பக்கத்துல வீடு இருக்குல்ல, அவங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். நல்ல வேளை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நானும் நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பணும். இங்க பாரு, இந்த பொருளுங்களை எல்லாம் தூக்கி தூக்கி என் இடுப்பே உடைஞ்சு போச்சு. ஆனா பொறுமையோட புலன் இனிமையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா பொறுமையோட புலன் இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு இப்பதான் அனுபவிக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் இதையெல்லாம் கூட பேக் பண்ணிடு. இன்னும் நிறைய இருக்கு, நான் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். அதையும் சேர்த்து பேக் பண்ணிடு. கிஃப்ட் பேக்கிங் வேலையில நான் முடிச்சிட்டேன். சரி சசி, ஸ்வீட் பேக் பண்ற வேலையில நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஓகேவா? சசி, இங்க பாரு, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம பேக் பண்ணலாமே. ஐயோ என்ன பவிக்கா, நான் என்ன சொல்றேன்னா, விருந்தாளிங்களோட மொத்த கவனமும் ஸ்வீட் பாக்ஸ் குள்ளதான் இருக்குமே தவிர இந்த பேக்கிங் எல்லாம் யார் பார்க்க போறாங்க? அதனால எப்படி பண்ணாலும் பரவாயில்ல. நீ சொல்றதும் சரிதான். ஓகே. அண்ணி, அம்மன் தாய் அவங்க இடத்துல அமர்ந்துட்டாங்க. இனிமே பாருங்க, இங்க இருந்துட்டு நம்ம குடும்பத்தை காப்பாத்துவாங்க. ஆமா ஜானவி, இதே மாதிரி இவங்க அருள் நமக்கு என்னைக்கும் இருக்கணும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஓ அண்ணி, பிரசாதத்தை மறந்து போயிட்டேன், இதோ எடுத்துட்டு வந்துடுற. பூக்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, லைட்ஸ் காரங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இப்ப ஏன் திடீர்னு விக்குது உனக்கு? ஐ திங்க் யாரோ ஒன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. இதோ ஒரு நிமிஷத்துல வந்து சொல்ல வந்ததை சொல்லிட்டு போ. கேட்க மாட்டான். கொஞ்சி பேசிட வேணா, உன் கண்ணி பேசுதடா. கொஞ்ச நேரம் பார்த்தா மலசார
அடடா. அடேங்கப்பா, உங்க பாட்டு கேட்டதும் என் விக்கலே நின்னு போச்சு. உங்களுக்கு எவ்வளவு அழகான குரல். போய் நீங்க என் மனசு திருப்திக்காக தானே சொல்லிட்டு இருக்கீங்க. பொய் சொன்னா எனக்கு திரும்ப விக்கல் வந்துடும். சொல்லுங்க, இன்னும் உங்களுக்குள்ள எவ்வளவு திறமையை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அதாவது ரொம்ப நல்லா பாட்டு பாடுறீங்க, ரொம்ப நல்லா சமையல் செய்றீங்க. பாட்டு சாப்பாடு இதெல்லாம் அப்படியா? என் கையில சமைச்சு சாப்பிடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சு போச்சா? உங்க பாராட்டெல்லாம் மிச்சப்படுத்தி வச்சுக்கோங்க. எல்லாரும் முன்னாடி பக்கோடா சாப்பிடுவீங்கல்ல, அப்ப பிடிச்சிருந்தா பாராட்டெல்லாம். அப்போ இந்த பக்கோடாவுக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த பக்கோடா நான் சாப்பிடும்போது நீங்க என் பக்கத்திலே இருங்க. ஏன்னா எந்த பக்கோடாவுக்காக நான் உங்களை பாராட்ட நினைச்சனோ அந்த பக்கோடா செரிக்காமலே போயிட போகுது. மோகினி, என்னன்னா வெளியே எல்லாரும் டீக்காகவும் பக்கோடாக்காகவும் வெயிட் பண்றாங்க. ஆஹா, இதோ ரெடி ஆயிட்டு தான் இருக்கு, நான் எடுத்துட்டு போறேன். எங்க போறீங்க? நானும் பக்கோடா சாப்பிடணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரோகிணி, நீங்க? ஆமா அண்ணி, இந்த கல்யாண கலை காத்துல பறக்குதுன்னு உங்களுக்கு தோணலையா? ரோகிணி, எனக்கு என்ன தோணுதுன்னா, சீமா பிரேமோட கல்யாணத்தோட சேர்த்து இன்னொருத்தருக்கும் 3 முடிச்சு போட ஏற்பாடு பண்ணணும் போல. கண்டிப்பா. இல்ல பவி அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே இல்ல. மோகினிக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. நாங்க உங்க பேரை சொன்னோமா? இல்லல்ல, நாங்க யார் பேரையும் மென்ஷன் பண்ணல. அப்புறம் ஏன் நீங்க? என்ன இருந்தாலும் மனசுல இருக்க விஷயம் வாய் வழியா வந்துரும்ல. இந்த பூனை அழற சத்தம் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? பூனை அழுகிற சத்தமா? இங்கேயுமா? பூனை அழுகிறது நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்களே. இந்த சத்தம் இப்ப எங்க இருந்து வந்தது? அந்த பூனை எங்க இருக்கு? இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. எனக்கு என்னமோ வெளியே ஏதாவது ஒரு பூனைக்கு அடிபட்டுக்குமோன்னு தோணுது. நான் போய் வெளியே பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க தனியா போக வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப கொஞ்ச நாளா நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் கண்டிப்பா உங்களை தனியா போக விட மாட்டேன். ஆனா உமா, இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருப்பா, உமாவோட பயம் நியாயமானது. நீங்க இரு. இங்க பாருங்கப்பா, நீங்க 2 பேரும் இவனுக்கு துணையா போங்க. சரிங்கப்பா. இந்த சத்தம் வீட்டுக்கு வெளியே இருந்து வரல, உள்ள இருந்து தான் வருது. வீட்டுக்குள்ள இருந்தா? இல்ல, வீட்டுக்குள்ள பூனை அழுகிறது அபசகுணத்துக்கு அறிகுறி. எனக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் அந்த சூனியக்காரியோட வேலைதான். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, மந்திரம் பண்றவங்க எல்லாம் யாரையாவது பின் தொடர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் பின் தொடருவாங்க. நீங்க யாரும் என் பேச்ச கேட்கல. இப்ப நீங்களே சொல்லுங்க, நம்ம எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்ப எங்க இருக்கோம்? இங்க இருந்து எங்க போவோம்? நீங்களே சொல்லுங்க. போதும் சசி, இதுவும் அதே பூனையா இருக்கும்னு எப்படி சொல்ற? ஒருவேளை வேற பூனையா இருக்கலாம். நம்ம ஒண்ணு பண்ணலாம் பாட்டி, வீட்டுக்குள்ளேயும் தேடி பார்க்கலாம்.
அம்மா துர்கா தேவி, எங்க பூனைகின எதுவும் இருக்க கூடாது. இருந்தாலும் கருப்பு புனையா இருக்கவே கூடாது. வா, நம்ம போய் தேடலாம். அக்கா ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இங்க தேடுங்க, நான் அந்த பக்கம் தேடுறேன். சரி போ. ஒரு வேலை இதுல இருக்குமா அக்கா? இல்ல, பூனைய பாத்தீங்களா? இல்ல பாக்கலையா? என்ன பண்றது? அக்கா வெளியே போயிடலாம்.